இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில கூட சங்கீதம் 65 அதிகாரம் 4வது வசனம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். அல்லேலூயா. அப்படியாய் பாருங்க, அவருடைய பிரகாரங்களில் வாசமாய் தங்கி இருப்பதை தெரிந்து கொண்டிருக்கிறது மாத்திரமில்லை, அவருடைய வீட்டில் நம்ம நன்மையினால் நம்ம திருப்தி ஆவோம். அவருடைய வீட்டில் நம்ம தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளப்படுவதனால அவருடைய பரலோக ராஜ்யத்தில் நம்ம சேர்த்து கொள்வதற்கு இப்பொழுது ஆயத்தப்பட்டுமாய் அவருடைய பக்கமாய் நம்ம இருக்கிறபடியினால் நம் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுவது பார்க்க முடிகிறது. அவருடைய பரிசுத்த ஆலயமாகிய அந்த இடத்துல நம்ம அந்த வீட்டில் தங்குவது அது ஒரு பெரிய கிருபை. அவருடைய நன்மை நமக்கு எப்பொழுதுமே என்ன பண்ணும், திருப்தி செய்யும். அதனால தான் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம நன்மையாய் திருப்தியாக்குவதற்காக மாத்திரமல்ல, நம்முடைய பாக்கியவான்களாய் வைப்பதற்காக நம்மளை தெரிந்து சேர்த்து வைக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த உறவை சேர்த்து வைக்க, அதனால தான் இயேசு கிறிஸ்து நம்மளை சேர்த்து வைப்பதற்காக இந்த பூமியில மனுகுலத்தை மீட்பதற்காக மனித அவதாரமாய் வந்தவர். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாய் நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை சேர்த்து கொள்ளுகிறாய் இருக்கிறார். அதனால இந்த வார்த்தை வசனங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். அற்புதங்களை எதிர்பாருங்கள். ஆமேன்.